வணக்கம். பாய் விஷரோட மை 60 மெமரபிள் கேம்ஸ் சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இந்த வீடியோவில் கேம் டூ ஃபிஷர் ஒயிட்டு, பிளாக் வந்து பென்ட் லார்சன். 1958 ஆடின கேமு. பென்ட் லார்சன் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயரு. பென்ட் லார்சன் வந்து இட்ஸ் வெரி கிரியேட்டிவ், அன்கன்வென்ஷனல், சைக்காலஜிக்கல் பிளேயர். அவரோட கேம்ஸ் வந்து நான் வந்து ஐ திங்க் 2021-22 அந்த டைமில் பென்ட் லார்சன் பெஸ்ட் கேம்ஸ்ன்னு சொல்லிட்டு அவர் எழுதின புக்கு படிக்கும்போது ஐ ஜஸ்ட் லேர்ன் அ லாட் ஃப்ரம் ஹிம். அந்த டைமில் எனக்கு அந்த புக்கை வந்து கொடுத்தது வந்து வினோத் அண்ணன். ஸோ தேங்க்ஸ் டு வினோத் அண்ணா. தஞ்சாவூர் வினோத் அண்ணா. அவங்க தான் எனக்கு அந்த புக்கு, அவங்கள்ட்ட இருந்து தான் அந்த புக்கு வாங்கி நான் படித்தேன். பென் லார்சன் இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ ஜீனியஸ். அவரோட இன்னொரு புக்கு இருக்கு, குட் மூவ் கைட்னு ஒரு புக்கு. ஸோ அதுவுமே குட் புக் ஃபார் சால்விங். அதில் ஃபைண்ட் த பிளான் ஒரு சாப்டர் இருக்கும். அந்த சாப்டர் தான் அந்த புக். அதை வந்து தனியாக ஐ மீன் மேக்னஸ் சின்ன வயசில் அதை பார்த்து தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஃபிஷர் ஒயிட்டு, பென் லார்சன் பிளாக்கு, 1958, E4, C5, knight f3, D6, D4, CD4, knight D4, knight f6, knight C3, G6. சிசிலியன் டிராகன் வந்து ஒன் ஆஃப் த ஷார்ப்பான லைன் சொல்லலாம். ஏன்னா ஒயிட்டோட மெயின் ஐடியா கிங் சைடில் அட்டாக் பண்ணுறது தான். ஸோ பிளாக் வந்து குயின் சைடில், பிகாஸ் ஒயிட் வந்து லாங் கேஷல் பண்ணிடுவாங்க. ஸோ பிளாக் வந்து குயின் சைடில் அட்டாக் பண்ணுவாங்க. இட்ஸ் ரேஸ் பிட்வீன் கிங் சைடு அண்ட் குயின் சைடு அட்டாக். இட்ஸ் வெரி ஷார்ப் லைன். ஃபிஷர் ஆல்வேஸ் லைக் டு பிளே. ரொம்ப ஃபிஷர் வந்து ஷார்ப் லைன்ஸ் ஆடுறதுக்கு ரொம்ப எப்போதுமே பிடிக்கும் அவருக்கு. பிஷப் E3. இந்த இடத்துல நைட் G4 பாசிபிள் இல்லை. நைட் G4 வச்சா பிஷப் B5 செக்கு. பிஷப் D7னா குயின் அண்ட் G4 பீஸ் போயிடும். ஸோ நைட் G4 பாசிபிள் இல்லை. ஸோ பிஷப் G7. இப்போ F3 வச்சு நைட் G4 ஸ்டாப் பண்ணிடுவாங்க. கேசல். அதுக்கு குயின் D2, நைட் C6. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய லாங் கேசல் ஆடுறாங்க. பட் ஃபிஷர் பிளேட் பிஷப் C4. பிஷப் C4 ஐடியா வந்து ப்ரிவெண்டிங் D5. நார்மல் யூஸ்வல் லைன் வந்து பிஷப் D7 ஆர் A5. பிஷப் D7 கேசல், ரூக் C8, பிஷப் B3. இந்த இடத்துல நைட் E5 ஆர் நைட் A5 ஐடியாஸ்லாம் இருக்கு. பட் இங்கே பென்ட் லார்சன் ஆனது நைட் டெக்ஸ் D4, பிஷப் டெக்ஸ் D4, பிஷப் E6. லார்சனோட ஐடியா என்னன்னா, ஆஃப்டர் இஃப் பிஷப் D6 கேப்சர் பண்ண F and D6, ஒயிட் வந்து லாங் கேசல் பண்ணதுக்கப்புறம் பிளாக் வில் பிளே குயின் E5 வச்சுட்டு நைட் D7 வச்சுட்டு நைட் E5ன்னு வரலாம். ஃபிஷர் வந்து பிஷப் E6 கேப்சர் பண்ணல. பிஷப் B3, குயின் A5 அண்ட் லாங் கேசல். பிஷப் டெக்ஸ் B3ன்னு கேப்சர் பண்ணினா C டெக்ஸ் B3 தான் கேப்சர் பண்ணி ஆகணும். A டெக்ஸ் B3 சான்ஸ் இல்லை. A into B3 அடிச்சா குயின் A1, நைட் B1 அண்ட் ரூக் ஆஃப் C8. பிளாக் ஹேவ் அ பெட்டர் பொசிஷன். C into B3 கேப்சர் பண்ணிக்கலாம். இட்ஸ் ஈக்குவல் சான்ஸ் ஃபார் போத் சைட்ஸ். இன்கேஸ் இந்த பான் சிஸ்டல் அப்படியே கிங் பான் என் கேம் போனால் பிளாக் வின் பண்ணிடும். பட் என் கேமுக்கு முன்னாடி மிடில் கேம் இருக்கு. B5 அண்ட் கிங் B1 அண்ட் தென் B4. நைட் E2 அவ்வளோவா சரி கிடையாது. ஆஃப்டர் பிஷப் B3, CB3. ஸோ நைட் D5 இஸ் சென்சிபிள் மூவ். இட்ஸ் கோயிங் ஃபார்வர்ட். நைட் D5 அண்ட் இன்கேஸ் இஃப் பிளாக் நைட் டிப்னு D5 கேப்சர் பண்ணால் பிஷப் G7, கிங் G7, அப்புறம் ED5, பிஷப் D7 and rook D1. Black, white will putting pressure on E7. It's difficult game for black. Bishop in a D5. Bishop in a D5 के I think A in a D5 capture பண்ணிருக்கணும். A in a D5, queen B5, rook H E1, A5 and queen E2. இப்படி ஒரு கேம் டாலும் லார்சனுமே ஆடி இருக்காங்க. பொசிஷனலி the E7 pawn is problem. பட் ஃபிஷர் வந்து பிஷப் இன் D5, பிஷப் இன் D5 கேப்சர் பண்ணியிருக்காரு. ஸோ இங்கே தான் வந்து பென்ட்லாசன் தப்பான டிசிஷன் எடுத்தாங்க. திங்க் பென்ட்லாசன் பிளே ரூக் C8. ஆக்சுவலி இது வந்து மிஸ்டேக். அதுக்கு பதிலாக நைட் D5 தான் கரெக்ட். யா ஸோ நைட் D5, பிஷப் G7னா வீடியோ பாஸ் பண்ணுங்க. பாஸ் பண்ணிட்டு யூ கேன் திங்க் அ பிட் ஃபார் பிளாக். ஆஃப்டர் பிஷப் G7, பிளாக் ஹாவ் நைஸ் மூவ் நைட் C3. இஃப் பிஷப் இன்டு C3 கேப்சர் பண்ணால் B இன்டு C3, குயின் C3னா குயின் C3, குயின் C3, ரூக் ஆஃப் C8 அண்ட் ஈக்குவல் என் கேம். ஓகே, பிஷப் C3க்கு பதிலாக B டெக்ஸ் C3 கேப்சர் பண்ணால் பிளாக் ஹாவ் நைஸ் மூவ் ரூக் B8. ஸோ த்ரெட் வந்து இப்போ B டெக்ஸ் C3, C டெக்ஸ் B4 அண்ட் குயின் B4, குயின் B4, ரூக் B4, பிஷப் B2, ரூக் ஆஃப் B8. இட்ஸ் ஈக்குவல். நைட் அண்ட் D5னா ஃபிஷரோட ஐடியா வந்து என்னன்னா E டெக்ஸ் D5, குயின் டெக்ஸ் D5, குயின் அண்ட் B4
Still, game is on. But Bent Larsen played rook a c8. இந்த டிசிஷன் கொஞ்சம் பேடான டிசிஷன் தான். ஏன்னா அந்த லைட் ஸ்கொயர் பிஷப் இஸ் டூ ஸ்ட்ராங் இந்த டயகனல்ல இருக்கும்போது. ஐ திங்க் லார்சன் என்ன நினச்சிருக்கலாம் அப்படின்னா, மேபி பிஷப் b3 வந்ததுக்கு அப்புறம் குயின் b5 போயிட்டு a5 a4 வருது. ஸோ பிளாக்கோட அட்டாக் ஸோ ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு நினச்சிருக்கலாம். ஐ திங்க் மேபி அவர் ஒயிட்டோட அட்டாக்கை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆர் மேபி இந்த பிஷப்போட ப்ரெசன்ஸை அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்கலாம். சம்திங் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி தான் ஏதோ மிஸ்டேக் ஆயிருக்கு இன் டிசிஷன் மேக்கிங்கில். Rook a8 and then immediately Fischer played bishop b3 to keep the bishop. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குயின் b5 ஆட முடியாது. ஏன்னா குயின் b5 ஆடினா பிஷப் இன்டூ a7 போகுது. ஸோ அதனால இமீடியட்டாக குயின் b5 வரல. ஸோ ஒரு மூவ் பிளாக் வேஸ்ட் பண்ணி ஆகணும். rook c7 டு ப்ரொடக்ட் த a7 பான். இப்போ ஃபிஷர் வந்து ஸ்டார்டிங் இஸ் அட்டாக் த h4. h4 and next we'll going to play h5. ஓகே, கேமில் குயின் b5 ஆடினாங்க and Fischer played h5. மேபி இன்ஸ்டெட் ஆஃப் குயின் b5க்கு பதிலாக h5 ஆடினா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. ஒயிட் கேன் பிளே g4. என்ன பானை ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி இருக்கலாம். பட் ஆனால் மெட்டீரியலை விட எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஸ்பேஸ் அண்ட் ஆக்டிவிட்டி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒயிட்டோட டார்கெட் வந்து பிளாக்கோட கிங் அட்டாக் பண்ணுறது தான். ஸோ பிளாக்கோட கிங் அட்டாக் பண்ணுறதுக்கு இல்லை எனி ஃபார்மாக அட்டாக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஃபைல்ஸையும் டயகனல்ஸையும் ஓப்பன் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்காக ஒன்று ரெண்டு பானை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ஃபைல்ஸையும் டயகனல்ஸையும் ஓப்பன் பண்ணுறதுல இட்ஸ் நத்திங் ராங். g4 லைக் h into g4 நடிச்சா h5 இதுதான் இம்பார்ட்டன்ட். g takes h5 and f takes g4. இந்த இடத்துல black have a three options. ஒன்று h into g4, knight into g4 and knight into e4. We'll see one by one. First knight into g4 அப்படின்னா just rook d g1. rook d g1 ஐடியா என்னன்னா bishop g7, king g7 and then rook g4, h into g4னா queen h6 and queen h8 mated. bishop into d4 capture பண்ணா rook into g4, h into g4 and then queen h6. இப்போ பாயிண்ட் queen h7 checkmate. சப்போஸ் நீங்கள் ரூக்கை மூவ் பண்ணீங்கன்னா queen g6, இட்ஸ் ஓவர். அடுத்த f7ல மேட் ஆகுது பிகாஸ் இந்த பின்னு இன்சைட் ஆஃப் h into g4 கேப்சர் பண்ணால் rook d g1 ஐடியா வந்து பிஷப் into f6 அப்புறம் rook into g4. e5 விளாண்டாங்கன்னா பிஷப் e3. பிஷப் e3 ஐடியா பிஷப் h6. இஃப் லைக் rook d8 வச்சா கூட பிஷப் h6. இன்கேஸ் knight into e4னா queen e2, bishop h6, queen g4, bishop g5னா queen into e4. இப்போ rook into g5 4 ஸ்டாப் போகுது. f6 not possible because இந்த பின். knight into e4 கேப்சர் பண்ணலாம். knight into e4னா இன்னும் queen e3, bishop d4னா queen into e4. பிஷப் மூவ் பண்ணதுக்கப்புறம் rook into h5. இப்போ h7ல மேட்டிங் த்ரெட், queen also hanging. இன்ஸ்டெட் knight f6ன்னு போயிட்டா g into h5, e5 and h6. white will blast the king side. g4க்கு மேபி அதை அப்படியே இக்னோர் பண்ணிட்டு rook of c8 மாதிரி ஆடினா rook d g1 ஐடியா g takes h5 அடிச்சுட்டு rook into g6 போகுது. h into g4னா ஆல்ரெடி பார்த்த மாதிரி h5 takesனா takes, knight takesனா queen f4. Here rook g7 is brilliant move. Bishop g7னா takes, queen h4 ஐடியா queen h6, queen h8 checkmate. King f8, queen f6 idea, rook h8 checkmate, king e8 and then queen d6. It's over. கேம்ல என்ன ஆனாங்கன்னா queen b5. So queen b5 என்ன ஐடியா a5 a4, queen b5 and then bishop played h5. Okay, so இந்த இடத்துல மேபி g takes h5னா சேம் g4, h into g4னா f into g4, knight e4னா have a queen h2, mating threat on h7ல mating threat, knight g5 no, bishop g7, king g7 and rook d5. if rook c5 support பண்ணா queen h6,
அண்ட் இட்ஸ் மேட். நைட் h5 கேப்சர் பண்ணால் பிஷப் g7. இப்போ கிங் g7 ஆர் நைட் g7, எனி திங். லைக் கிங் g7னா g4, knight f6, and g5, knight h5, rook h5, gh5, and knight g7, queen h6, king, knight h5, g4, knight f6, g5, takes, and g6. h5 and rook of c8, h takes g6, h takes g6, and g4. And Larsen played a5, அப்புறம் g5. எக்ஸாம்பிள் இப்போ a4 ஆடுறதுக்கு டைம் இல்லை. சப்போஸ் இந்த இடத்துல a4 ஆடினாங்கன்னா g takes f6, a into b3னா f into g7, b takes c2னா queen takes c2னு கேப்சர் பண்ணிக்கலாம். ஏன்னா ரூக் into c2 கேப்சர் பண்ண முடியாது, ரூக் c8ல மேட் ஆகுது. அந்த டயகனல் க்ளோஸ் பண்ணுறதுக்காக மேபி e5 மாதிரி ஆடினா queen h2 still mating threat. Maybe if knight e8ன்னு போனால் will take bishop into g7, knight into g7. ஸோ இங்கே ஜஸ்ட் பாஸ் த வீடியோ அண்ட் wait to play. டேரெக்டாக குயின் h2 ஆட முடியாது. ஆடினா நைட் h5ன்னு வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. இம்பார்ட்டன்ட் மூவிஸ் ரூக் h6. ரூக் h6ல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இப்போ த்ரெட்டு குயின் h2. ஸோ லைக் இப்போ a4ன்னு ஆடுறாங்கன்னு வச்சுக்கோமே. ஸோ குயின் h2. இப்போ நைட் h5னா டிஃபரன்ஸ் என்னன்னா ரூக் இன்டு g6. இதுதான் டிஃபரன்ஸ். ரூக் h6ல இருக்கிறதுனால அந்த ரூக் இன்டு g6 கேப்சர் வருது. ஓகே, மேபி e6ன்னு வச்சு அந்த டைகனலை க்ளோஸ் பண்ணிட்டா இப்போ ரூக் இன்டு g6 இல்லை. ஸ்டில் குயின் h2, knight h5. யா, பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. ஒயிட் டு பிளே. இட்ஸ் பிஷப் அண்ட் e6. யா, f and e6னா ஜஸ்ட் ரூக் இன்டு g6 அண்ட் தென் rook h1, queen h8 to over. ஓகே, பிஷப் அண்ட் e6க்கு queen and g5னா just pause the video and try to think. யா, இங்க rook into g6, queen g6 and then bishop into c8. rook into c8னா rook g1, queen b5 and knight h5. So Ben doesn't play knight h5 and yeah, so try to pause the video and think yourself. Fischer இங்க வந்து விளையாண்டது rook takes h5. எஸ், ஜஸ்ட் rook sacrifice. இப்போ என்ன பாயிண்ட் அப்படின்னா, ஜஸ்ட் ஓப்பனிங் அப் த ஃபைல்ஸ் அண்ட் ஆல்சோ gh5 போனதுக்கப்புறம் g6. ஒயிட் எக்ஸ்சேஞ்ச் சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் என்னன்னா, இப்போ நிறைய ஃபைல்ஸ் அண்ட் diagonals are open, so it's very dangerous for black. e5 ஆடினாங்க. e5க்கு பதிலாக மேபி e6 அப்படின்னா just gf7, king f7, bishop g7, king g7, rook g1, king h7 and queen g2. Queen g2 threat என்னன்னா queen g6, king h8, queen h6, rook h7, queen f6. So rook g7 first ஆடியாலும் queen g7 mate. So queen e5, queen f6 டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக. பட் ஸ்டில் queen g6, king h8 and rook g5 it's over. பென் லார்சன் வந்து e5 ஆடினாங்க. e5, g takes f7, king f8. இப்போ பிஷப் டு e3. பிஷப் e3 இப்போ ஐடியா வந்து queen d6 வருது. ஃபார் எக்ஸாம்பிள் a4 ஆடினா queen d6, rook e7னா queen d8, rook d8, rook d8, rook e8னா bishop c5 and e8ல ஃபுஸ்ட்டாக மேட் ஆகுது. லார்சன் d5 ஆடினாங்க. d5க்கு இங்கே பிஷப் d5 ஆடக்கூடாது. பிஷப் d5னா ரூக் இன்டு c2, குயின் e1னா குயின் e2, பிளாக்குக்கு கவுண்டர் பிளே வருது. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வின்னிங் பொசிஷனில் இருக்கும்போது கவுண்டர் பிளே கொடுக்காம ஆடணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ யா, ஃபிஷர் பிளேட் e into d5. இப்போ a4னா d6 வருது, ab3னா d into c7. ஸோ வின்னிங் ஃபார் ஒயிட். ரூக் அண்ட் f7 கேப்சர் பண்ணாங்க, அதுக்கு d6. ஸோ இந்த இடத்துல ரூக் d6, d7னா பிஷப் e6 வருது. மேபி ரூக் அண்ட் f3னா d7 வருது. ரூக் f6ன்னு ஆடினாங்க அண்டு பிஷப் g5, குயின் b7 ஆடினாங்க. இதுக்கு பதிலாக குயின் d7னா குயின் d5, ரூக் f7னா பிஷப் e7 வருது.
குயின் F7 நான் பிஷப் அண்ட் F6, குயின் D5 நான் பிஷப் E7, இன்டர்மீடியட் செக், அப்புறம் குயினை கேப்சர் பண்ணிக்கலாம். ஸ்பீஸ் அப். Yeah, so queen B7 and bishop and F6, bishop and F6, D7, rook D8, queen D6 and resigns. Yeah, queen H6 also quick finish. Queen D6 and black resigns. Important மிஸ்டேக்குன்னு பார்த்தோம்னா இந்த பிக் மிஸ்டேக்னா அந்த டிசிஷன் மேக்கிங்கில் இந்த பிஷப்பை எக்ஸ்சேஞ்ச் பண்ணாமல் ஆடினது ஒரு இம்பார்ட்டன்ட் மிஸ்டேக். ஐ மீன் பிளாக்கோட பிக் மிஸ்டேக். ரூக் AC8. அதுக்கப்புறம் ஆஃப்டர் பிஷப் B3 இந்த பிஷப் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது இந்த கேமில். அப்புறம் எஸ், இது அட்டாக், ஃப்ரீ ஃப்ளோ அட்டாக், ஜஸ்ட் ஓப்பனிங் அப் த ஃபைல்ஸ் அண்ட் டயகனல்ஸ் ஓப்பன் பண்ணும்போது வித் ஆக்டிவ் பீசஸ். ஸோ லைக் தி பிஷப், மான்ஸ்டர் பிஷப் அண்ட் ஆக்டிவ் பீசஸ், ஆல் த பீசஸ் ஆர் ஆக்டிவ். ஃபைல்ஸ் அண்ட் டயகனல்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே இந்த ஃப்ரீ ஃப்ளோ அட்டாக் அப்படியே ஈஸியாக வந்தது. இந்த கேம்லேருந்து நம்ம இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் என்னென்னா, அட்டாக் பண்ணுறதுக்கு பீசஸும் அண்டு ஃபைல்ஸ் அண்ட் டயகனல்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஈவன் சாக்ரிஃபைசிங் 1 or 2 pawns, இட்ஸ் ஒர்த் இட். ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் அட்டாக்கிங் கேம். ஹோப் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், இது கற்றுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு தேர்ட் கேமில் சந்திப்போம். பாய்.